ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம நந்தினிக்கு ஒரு கண்டை வந்துடுச்சுங்க. ஏன்னா இப்போ தான் நந்தினி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. அது சூர்யாவால் மட்டும்தான். அந்த பொங்கலுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நம்ம நந்தினி ஓரளவு நல்லா தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டத்தை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா சூர்யா சார் பயங்கரமாக நம்ம நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அதனால் நம்ம நந்தினி இப்போ தான் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷத்தை கெடுக்கிற விதத்தில் இந்த அர்ச்சனா ரேணுகான்ற ஒரு பொண்ணை அனுப்பி இப்போ சூர்யாவே நந்தினி பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. இதனால் நம்ம நந்தினிக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்காம இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிற மாதிரி அவள் பண்ணுற அர்ச்சனா அது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேணுகான்ற பொண்ணு எப்படியோ அடிச்சு பிடிச்சி இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமே நம்ம சூர்யா தான் எப்பவுமே நந்தினிக்காக தானே பேசுவார். இது எல்லாத்தையுமே கவனித்து அவள்கிட்ட சொல்கிறான் அர்ச்சனா கிட்ட, அம்மா இந்த மாதிரி சூர்யாவுக்கு நந்தினியை பிடிச்சிருக்கு தான் போலமா, அதனால தான் யார் என்ன சொன்னாலுமே நந்தினிக்காக மட்டுமே அவர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம நந்தினி அர்ச்சனாவுக்கு கோவம் வருது. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத, உனக்கு அவ்வளோதான், அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவன் என்னை தவிர வேறு யாருக்குமே சொந்தமாக கூடாது அப்படின்ற மாதிரி என்னென்னவோ நம்ம அர்ச்சனா சொல்ல, இல்லைம்மா சாரி மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் அங்கே என்ன நடக்குது போகுதுன்னு எல்லாத்தையும் நீ உடனுக்குடன் என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கவலைப்படாதீங்கம்மா நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் இந்த சமயத்தில் தான் நம்ம சூர்யாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த ரேணுகாவோட ஆட்டிடியூட், அவள் பண்ணுற இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேணுகா வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து சூர்யா நந்தினியை சமைச்சு எடுத்துகிட்டு வர சொன்னாலும் அதில் காரம் உப்பு அதிகமாக இருக்குது. கேட்டால் நந்தினி அக்கா தான் சமைச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிடுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு வேலை ப்ராப்பராக நடக்காதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நந்தினி திட்டு வாங்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் சூர்யாவுக்கு ஒரு யோசனை வருது, இந்த பொண்ணு வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரிலாம் நடக்குது, அப்போ இந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணுறா அப்படின்ற மாதிரி சூர்யாவுக்கு ஏதோ புரிய வர உடனே நம்ம சூர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த பொண்ணை வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணால் அப்போ தான் சூர்யாவுக்கு புரிய வருது, இந்த மாதிரி இந்த பொண்ணை அர்ச்சனா அனுப்புகிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவ கண்ணு முன்னாடியே நான் நந்தினியை எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி, அந்த பொண்ணு எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் நந்தினி எவ்வளோ மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலும் நம்ம நந்தினி அதெல்லாத்தையும் உடச்சி, இல்லை இவ தான் என் பொண்டாட்டி, இவளை தவிர நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், ரெண்டு பேரும் அந்யூன்யமாக இருக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறாங்க. அப்போ தானே அர்ச்சனாவுக்கு அந்த விஷயம் போகும். அதனால் ரெண்டு பேரும் அந்யூன்யமாக இருக்கிற மாதிரி சூர்யா சார் உருவாக்குறாரு. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் நந்தினி அப்பாடா சூர்யா சார் நம்மளை கைவு இல்லை, நான் கூட என்னென்னவோ நினச்சிட்டேன், நல்ல வேலை சூர்யா சார் அப்படியே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி சூர்யா சார் மேலே ஒரு அன்பு வருது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.